You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை தொடர்பு கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சில ஊழியர்கள் நிமித்தமாய் நம்மோடு கூட இந்த நிகழ்ச்சியில் செயல்படுகிற போதகர்கள் அவங்க ஊழிய காரியங்களில் கொஞ்சம் அவங்க பிஸியாக இருக்கிறதுனால நாங்கள் கலந்து பேச முடியல. ஆனாலும் வசனங்கள் உங்களுக்கு விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நித்திய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த உலக வாழ்க்கை நமக்கு தற்காலிகமானது. இதுக்கப்புறமா தான் நிரந்தரமாய் நாம் வாழப்போகிறோம். தற்காலிகமான இந்த 70-80 ஆண்டுகள் இல்லை 100 ஆண்டுகளுக்குள்ள எவ்வளோ வேணாலும் நம்ம வாழலாம். அந்த வாழுகிற இந்த வாழ்க்கையின் மேலே நோக்கமாக இருந்து இதுக்கு பிறகு நடக்க போகிற 7 வருஷத்தின் ஆட்டுக்குட்டியின் கல்யாணம், 1000 வருஷ தேவனோடு கூட வாழுகிற அரசாட்சி, அதுக்கப்புறமா நித்தியமாய் தேவனோடு கூட வாழுகிற அந்த அனுபவத்தை நாம் இழந்து விடக்கூடாது. தற்காலிகமாக இருக்கிற இந்த விஷயம்தான் அந்த நித்தியத்துக்கு நம்மை முடிவு செய்ய போகிறது. இந்த கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தால்தான் கர்த்தர் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ண போகிறார். நான் இதை பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு வசனம் எனக்கு கவனத்துக்கு வருது. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அநேகத்தில் ஆண்டவர் அதிகாரியாய் மாற்றுவேன்னு சொன்னார். அந்த வசனத்தை நம்ம உலக பிரகாரமாக நிறைய நேரத்தில் சின்ன காரியத்தில் உண்மையாக பெரிய காரியத்தில் அதிகாரியை மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்றத யோசித்தாலும், நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் உணர்த்துகிற விஷயம், கொஞ்சத்தில் உண்மைனா இந்த கொஞ்சம் நாட்கள் வாழப்போகிற இந்த உலக வாழ்க்கையில் நீ உண்மையாக இருப்பாயானால் ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்திலும் 1000 வருஷ அரசாட்சியிலும் நித்திய ஜீவனிலும் அந்த இடத்துல நான் உன்னை உயர்த்தி வைப்பேன், மேன்மைப்படுத்துவேன் அப்படின்றத ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழப்போகிற கொஞ்ச நாட்கள் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோமானால்தான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் இரக்கத்தையும் கிருபையையும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து விளங்க பண்ணி நம்மை ஆசீர்வதித்து பாதுகாப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி நிறைவை தருவார். தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி நம்மை பாதுகாப்பார். சத்துரு நமக்கு விரோதமாய் கொண்டு வருகிற காரியங்களுக்கு நம்மை விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்மை அவர் வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார், மனம் மாற மாட்டார், சொன்னதை சொன்னபடியே செய்து முடிப்பார். அப்போ வசனத்தை ஆராய்ந்து நாம் அதுக்குள்ளே நாம் வாழும்போது இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையிலும் நாம் ஜெயம் கொள்ள முடியும். அதுக்கு பிறகு நாம் அடைய போகிற அந்த நித்திய ஜீவனுக்குள்ளவும் நாம் பிரவேசிக்க முடியும். வசனத்தின்படி நடக்கிறவன் தான் கிறிஸ்தவனாய் வாழக்கூடியவன் அல்ல. அதுதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரும். கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் என்பதாக வேதத்தில் நமக்கு ரொம்ப துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் சற்று யோசித்து பாருங்கள். ரொம்ப இறுதி காலத்தில் இருக்கிறோம். யுத்தங்கள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை இப்பொழுது இதை பேசிக்கொண்டிருக்கிற இந்த நாளில் இஸ்புல்லாக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு சீஸ்ஃபயர் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அது நிறுத்தப் போவதல்ல. அது தொடர்ந்து பயங்கரமான விதத்தில் செயல்பட போகிறது. அதாவது நார்த்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் இஸ்ரவேல் பக்கமாய் திரும்புவாங்க என்பதை தீர்க்க தரிசனங்களிலே ஆண்டவர் ரொம்ப துல்லியமாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறப் போகிறது. ஏற்கனவே நடந்து முடிந்து தானியேலின் தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்து கடைசி 7 ஆண்டு காலம் மாத்திரம்தான் இப்போ தானியேல் தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் நிறைவேற வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நடுவில் கொடுக்கப்பட்டது தான் இந்த கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் ஒருவேளை நீ இஷ்டப்படி வாழ்வதற்காக தேவன் நம்மளை உருவாக்கலை, அவர் சித்தத்தை செய்யும்படி தான் நம்மை உருவாக்கியிருக்கிறார். எனவே அவர் சித்தத்தை செய்ய நாம் தொடங்கி நம்ம செயல்படும் போது சாத்தான் நம்மை பின்பற்றி கொண்டே இருப்பான். காரணம், அவனுக்கு நம்முடைய மாம்சத்தை குறித்து பிரச்சனையே கிடையாது, நம்முடைய ஆவியை குறித்தும் அவன் யோசிப்பதே கிடையாது. ஏன்னா ஆவி கொடுத்த தேவனிடத்தில் போகும் என்பது அவனுக்கு தெரியும். இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பும் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா வெளியேற பெற்றது, அவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால்
தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட நாமும் அதே ஆக்கினி தீர்ப்பை அடைய வேண்டும் என்று அவன் முயற்சி எடுத்து தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை நமக்குள்ள செயல்படுத்துவதற்கு அவன் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு வினாடியும் முயற்சி பண்ணி கொண்டே இருப்பான். அந்த முயற்சியில் அவன் தோல்வி சந்தித்து கொண்டே இருக்க வேண்டுமானால் நாம் ஆவியானவரோடவே இணைந்து வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த உலகத்தை நம்மால் ஜெயிக்க முடியும். உலகத்தில் எல்லாருக்கும் வரக்கூடிய சோதனைகள், ஒரு மனிதனாய் படைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய எல்லா விதமான சோதனைகளும் நமக்கு வரும். ஆகியால் தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற போது, நம்மை போல் அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவராய் இருந்தாலும் அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தார். ஆகியால் அவர் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்பதை வேதத்தில் துல்லியமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அவர் ஜெயம் எடுத்தார். கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை விளங்க பண்ணி அற்புதமாய் நம்மை நடத்தினார். நம் பரிதபிக்காதபடி அவர் சமூகத்துக்கு கடந்து போய் ஏற்ற கிருபைகளையும் பலனும் பெற்று வாழ்வதற்கு அவர் சமூகத்தில் கிருபாசன தண்டையில் நாம் போய் ஜெபிக்கும் போது நமக்கு ஏற்ற பலத்தை அவர் தந்து இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, வசனத்துக்கு செவி கொடுத்து, வசனத்தின்படி வாழ நம்ம கவனிக்கும் போது அவர் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்து தொடர்ந்து நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். வேதத்தில் ஒரு சம்பவம் இந்த இடத்துல சொல்லுகிறது. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதில் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை ஒரு சம்பவத்தை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தன் மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்த போது, காரணம் இயேசு இந்த உலகத்தில் மரணத்தை ஜெயிப்பதற்காக வந்தார். மரித்து ஜெயிக்கணும். ஏன் மரணம் இந்த உலகத்துக்குள் வந்தது அப்படின்னா, மனிதர்களுடைய கீழ்ப்படியாத தன்மையினால் மரணம் வந்தது. ஆண்டவர் நம்மளை உருவாக்கின போது நாம் மரிக்கக்கூடியவர்களாய் ஆண்டவர் உருவாக்கவில்லை. நாம் நித்தியமாய் வாழக்கூடியவர்களாய் தான் தேவன் உருவாக்கினார். ஆனால் அந்த நன்மையும் தீமையும் அறியத்தக்க அந்த கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாகவாய் என்ற உண்மையை தேவன் சொன்னார். பொய்யை சாத்தான் சொன்னான். பொய்யை கேட்டு ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதினால் ஆதாம் காவல் காக்கல சர்பம் உள்ளே வந்துருச்சு. சர்பம் ஏவாளை வஞ்சித்தது. அந்த வஞ்சித்தது நிமித்தமாய் அவளும் புசித்து அந்த கனியை கொண்டு வந்த ஆதாமுக்கும் கொடுத்ததினால் 2 பேருமே தேவனுக்கு முன்பதாய் குறைவாய் காணப்பட்டார்கள். எதில் குறைவாக காணப்பட்டாங்க? பரிசுத்தத்தில். தினந்தோறும் தேவனோடு கூட உலாமினவங்க, தினந்தோறும் தேவனோடு கூட பேசணுவங்க. ஆனால் அந்த நாள் குறிப்பிட்ட அவங்க புசித்த நாளில் தேவன் வந்தபோது ஒளிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டதாக வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறார். அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் இந்த சம்பவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது சாத்தானுடைய தந்திரமே என்னென்னா, நம்மையும் ஆண்டவரையும் பிரிக்கணும். அதை பிரிப்பதற்காக அவன் நம்மோடு கூட பட்டயத்தை கொண்டு வந்தெல்லாம் சண்டை போட மாட்டான். ஆனால் நமக்குள்ளாகவே சில தவறான சுவாபங்களை உருவாக்கி, இல்லை தவறான சுவாபங்கள் நமக்குள் உருவாகும்படி நம்மை சூழ்ந்த நிறைய பேரை கொண்டு வந்து அவர்கள் நிமித்தமாய் நம்மை கரைப்படுத்தும்படியாய் பல தந்திரமான காரியத்தை சாத்தான் செய்து கொண்டே இருப்பான். ஆகையால் தான் நம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம இணைந்து வாழ பழகும்போது அதை கண்டுபிடித்து அதை மேற்கொண்டு வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரே நமக்கு உதவி செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறார். சொல்லும்போது பேதுரு தன் இருதயத்திலேயே முணுமுணுத்ததாக வேதத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்க, 21ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். From that time Jesus began to show to his disciples that he must go to Jerusalem and suffer many things from the elders and the chief priests and the scribes and be killed and be raised in the third day. இந்த இடத்துல இயேசு தன் மரணத்தை குறித்து சொல்லும்போது அந்த நாளிலிருந்து அவர் சொல்ல ஆரம்பித்தார். தெளிவாக யாரின் மூலியமாக இது ஏற்படும் என்பதும் அவர் ரொம்ப குறிப்பாக இந்த இடத்துல சொல்லி இருக்கிறதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. காரணம், அந்த நாட்களிலே ரோம அரசாங்கம்தான் அந்த நாட்களில் உலகத்தை ஆழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள்தான் அதிகமான வரி வசூலிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில இயேசு பாருங்க,
ரோமரால நான் பிடிப்பட்டு அவர்கள் என்னை சிறுவையில் அறிவார்கள் என்று இயேசு குறிப்பிடவில்லை. இயேசு குறிப்பிட்டது யாரை அப்படின்னா, அந்த இடத்தில் இருக்கிற எல்டர்ஸ், சீஃப் பிரீஸ்ட், ஸ்கிரைப்ஸ் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல பிரதான ஆசாரியர்கள், அந்த இடத்துல இருக்கிற மூத்தவர்கள், அவர்கள் நிமித்தமாய் தான் நான் காட்டி கொடுக்கப்பட்டு மரிக்க வேண்டும் என்பதை இயேசு ரொம்ப துல்லியமாய் தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். அதை சீஷர்களுக்கு சொன்னார். சீஷர்களும் அந்த நேரத்தில் அவைகளை புரிந்து கொள்ள மனம் இல்லாமல் இருந்தார்கள். அதுக்கு பேதுரு என்ன செய்கிறார்? 22ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, then Peter took him inside and began to rebuke him, saying, far be it from you, Lord, this shall not happen to you. அவர் சொல்றார், இந்த காரியம் உங்களை விட்டு தூரமாக இருக்க கடவுது, இந்த சம்பவம் உங்களுக்கு நேரிடக்கூடாது என்பதை பேதுரு சொன்னதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தனித்து கூட்டிட்டு போய் இயேசு கிட்ட சொல்றார். அப்போது உடனே 23ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், but he turned and said to Peter, get behind me, Satan, you are an offense to me, for you are not mindful of the things of God but the things of men என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ரொம்ப அழகாக இந்த வசனத்தை வாசிக்கும் போது அநேக வெளிப்பாடுகளையும் அநேக மறைப்பொருட்களையும் ஆண்டவர் எனக்கு தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டே வருகிறதை என்னால் உணர முடிகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பின்பதாய் போ சாத்தானே, நீ எனக்கு தடையாக இருக்கிறாய். நீ பரலோகத்தில் இருக்கிற தேவனை குறித்து நோக்கமாக இல்லாமல் மனிதர்களை குறித்தே நீ நோக்கமாக இருக்கிறாய், மனிதர்கள் போலவே நீ நோக்கமாக இருக்கிறாய் என்பதை அந்த இடத்திலே இயேசு அவனை பார்த்து சொன்னதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு மூலியமாக யார் பேசினாங்க அப்படின்றத இயேசு ரொம்ப தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. ஆனால் அங்கே ஏவாள் இந்த சர்பத்தின் வயலாக யார் பேசுனது என்பதை அவளால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியல. அதனால தான் உடனே அவனை கடிந்து கொள்ளுகிற, எனக்கு பின்பதா போ சாத்தானே என்பதாக அவனுக்குள்ளாக இருந்து கிரியை செய்த சாத்தானை கடிந்து கொண்டார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சாத்தான் யாரின் வழியாய் வருவான் என்பதே நமக்கு தெரியாது. இடம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கு உள்ள புகுந்து அவன் தேவ திட்டத்தை செயலற்று செய்வதற்கும் முறியடிப்பதற்கும் பலவிதமான தந்திரமான சூழ்ச்சிகளை செய்து அவன் சுத்தி கொண்டே இருப்பான். ஆகையால் தான் பேதுரு என்ன சொல்லுகிறார், சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுத்தி திரிந்து எவனை விழுங்கலாமோ என்று யோசிக்கிறான் என்பதை அவர் தன்னுடைய நிருபங்களிலே அவைகள் எழுதியிருக்கிறார். அப்படியானால் இந்த சாத்தான் எப்போவுமே நம்மளை வீழ்ச்சிக்குள்ளாக்கணும், நம்ம சிந்தையை கெடுக்கணும், நம்ம பார்வையை கெடுக்கணும், நம்ம எண்ணத்தை கெடுக்கணும். இதை கெடுப்பதுக்கு காரணம் என்ன? இதை கெடுத்தால் நீ தேவனோட வாசம் பண்ண முடியாது. ஒருவேளை உன் அழைப்பின் சத்தம் ஆனால் மரணம் நேரிட்டால் நீ பாதாளத்தில் தான் வைக்கப்பட முடியும் தவிர இப்போது பரதேசிக்கு கொண்டு போய் உன்னால் வைக்கப்பட முடியாது. நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், இயேசுக்காக ஊழியமும் செய்யலாம், அபிஷேகமும் பண்ணப்பட்டிருக்கலாம். நீங்கள் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பேதுரு அழைக்கப்பட்டவர், தேவனால் அழைக்கப்பட்டவர். மீன் பிடித்து கொண்டிருந்த அவரை கர்த்தர் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுகிறேன் என்பதான் அவரை அழைத்து கொண்டு வந்து அந்த அழைப்பின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்து இயேசுவை பின்பற்றின அந்த பேதுருக்கு தான் ஆண்டவர் கடிந்து கொண்டு இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்பதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட மனுஷனையும் சாத்தான் வஞ்சிக்க முடியும். ஆனால் அவன் வஞ்சனைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டுமானால் தேவனோடு கூட நடப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரோடு நடந்து செயல்படும் போது எல்லா தீமைக்கும் தேவன் விலகி காத்து தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பி தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு அவர் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்வார். எனவே தேவனோடு இணைந்து வாழ, இயேசுவோடு கூட இணைந்து வாழ உங்க வாழ்க்கை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. ஆகையால் தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கொஞ்சம் வாழப்போகிற இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் உண்மையா இருப்பீர்களானால், உத்தமமா இருப்பீர்களானால், வரப்போகிற 7 ஆண்டு அந்த ஆட்டுக்குட்டியின் திருமணம், அதே நேரத்தில் 1000 வருஷம் உலகத்திலே அரசாட்சி, அதுக்கு பிறகு நித்திய ஜீவன், இதுக்குள்ள பிரவேசிப்பதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். நீங்க இந்த உலக வாழ்க்கையிலே உண்மையா இல்லாமல் நீங்கள் வழுக்கி 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 விழுந்து மீண்டும் மீண்டுமாய் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்து கொண்டே இருப்பீர்களானால் உங்க நிலைமை பரிதாபத்துக்குள் சிக்கிக்கொள்ளும். ஒருவேளை சடிதியில் உன் மரணம் வந்தால் உன்னுடைய ஆத்துமாவை நீ இழந்து போவாய். சடுதியில எக்கால சத்தத்தை நீ கேட்பாயானால் நீ அந்த
ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்துக்குள் பிரவேசிக்காமல் உலகத்தில் கைவிடப்பட்ட கூட்டத்தோடு கூட நிற்பாய். இது 2 காரியங்கள் நமக்கு நேரிடக்கூடாது என்றால் நாம் தேவனோடு கூட இணைந்து வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவனை உன்னிட்டு கவனித்து அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை செய்வதற்கு நாம் இந்த உலகத்தில் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த சம்பவத்தை நல்லா யோசித்து பாருங்க. அவனுக்குள்ள இருந்த சாத்தானை தேவன் கடிந்து கொள்ளுகிறார். அப்போ அவன் வேலையே என்ன அப்படின்னா, தேவனுக்குரிய காரியத்தை சிந்திக்கவே விட மாட்டான். உலகத்துக்குரிய காரியத்தை சிந்திக்கவே வைத்து கொண்டிருப்பான். இந்த உலகத்தின் காரியங்கள், உலக கவலை, அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்தது பணம் என்ன பண்ண போகிறோம், அடுத்தது பொருள் என்ன பண்ண போகிறோம். நான் ஒன்று மாத்திரம் சொல்றேன், தேவனுடைய ஊழியக்காரனாய் இந்த வசனங்களுக்கெல்லாம் நான் செவி கொடுத்தேன். அதாவது 27 வருஷங்களா தேவன் நடத்தி கொண்டு வராரு. ஆனா இந்த இறுதி காலத்தை நோக்கி வரும்போது நானும் நிறைய காரியத்தில் என் இருதயத்தில் தேவனை விட்டு தூரமாக இருந்திருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத நிறைய காரியத்தை பேசியிருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத நிறைய காரியத்தை செஞ்சிருக்கலாம். ஆனால் அவைகளிலிருந்தெல்லாம் நான் உணர்த்தப்படும் போதெல்லாம் அவர் சமூகத்தில் அர்ப்பணித்து அவர் இரத்தத்தினால கழுவக்கூடிய அந்த அனுபவத்துக்கு வந்த பிறகு அவர் இரத்தம் என்னை கழுவுகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த நாளிலும் என்னுடைய பலத்தினாலோ என்னுடைய ஞானத்தினாலோ ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற காரியத்தினால் உங்களுக்கு நடுவில் நின்று நான் பேசவில்லை. அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டவனாய் இன்றைக்கு உங்க மத்தியில தேவனுடைய வார்த்தையை நான் தந்து கொண்டிருக்கிறேன். நான் அப்பிரோஜனப்பட்ட மனுஷன், எனக்குள்ள பயங்கரமான குறைகள் இருக்கிறது. நான் ஆண்டவரோடு கூட இன்னும் செயல்படுவதற்கு என்னை இன்னும் பூரணமாய் நான் அர்ப்பணிக்கணும். அதுக்காக முயற்சி எடுக்கிறேன். அதுக்காக ஒவ்வொரு நாளும் போராடுறேன். ஐ எம் ஃபைட்டிங் மை பேட்டில். ஒவ்வொரு நாளும் நான் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் அதை ஜெயித்து 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 முன்னேறி கடந்து போகும்போது தான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் இரக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி தொடர்ந்து நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். யாரை கொண்டு அவன் தூஷிக்க முடியும்? யாரை கொண்டு அவன் நம்மளை வஞ்சிக்க முடியும்? அவன் வஞ்சனைகளுக்கு நாம் ஆளாகாதபடி நாம் எச்சரிக்கையா நடக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலையிலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனோடு கூட இணைந்து வாழுகிற ஒரு அனுபவத்துக்குள் நாம் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியின் நிறைவோடு கூட இந்த உலகத்தில் வாழ வேண்டும். சாத்தான் எத்தனை தந்திரமான காரியத்தை நமக்கு விரோதமாக எழுப்பி கொண்டு வந்தாலும் அவைகளுக்கெல்லாம் நாம் விலகி காக்கப்பட்டு தேவனோடு கூட நடக்க நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இரக்கங்களை விளங்க பண்ண அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க பாருங்க, யூ ஆர் an offense to me. நீ எனக்கு ரொம்ப இடரலாயிருக்கிறாய். காரணம், இயேசுவையே இந்த உலகத்தில் இடர் உண்டாக்க முடியாய் பல தந்திரமான காரியத்தை அவன் செய்து கொண்டே இருந்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெப நாட்களை முடிந்து அவர் வந்த போது பாருங்க, அவர் யார்கிட்டையும் போய் நான் உபவாசிக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் உபவாசிக்கவில்லை. அவர் போய் பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு 40 நாள் பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்துக்குள் நடத்தப்பட்டார். அவர் அங்கே போய் காத்திருந்தார். அந்த 40 நாட்கள் முடிந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர்னாலே சோதிக்கப்படும்படி அவர் நடத்தப்பட்டார். அந்த 40 நாட்கள் சொன்ன காரியத்துக்கு பிறகுதான் சாத்தான் வருகிறார். சாத்தான் இந்த 40 நாள் கொடுத்த திட்டம் என்ன என்பதை அவன் பூரணமாய் தெரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். காரணம், பிதாவும் இயேசுவும் எல்லாவற்றையும் பேசி இந்த உலகத்தில் என்ன காரியத்தை அவர் செய்ய வேண்டும் என்ற பூரண திட்டத்தை அவர் கரத்தில் அர்ப்பணித்திருக்கிறார். ஆகையால் அதெல்லாம் பெற்றுக்கொண்டு அவர் உள்ள வந்த உடனே இந்த சோதனை அவருக்கு வருகிறது. 3 விதமான சோதனை அவன் வைத்தான். 3 காரியத்தையும் இயேசு தன்னுடைய வசனத்தினாலும் சாட்சியினாலும் அவர் ஜெயித்தார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை கடிந்து கொள்ளுகிறார். ஆனால் அந்த வசனத்துக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு சாத்தான் சில நாட்களுக்கு அவரை விலகி இருந்தான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. விலகி இருந்தவன் நேரடியா அவரோடு கூட அவன் அந்த இடத்துல என்கவுண்டர் பண்ணலனாலும் பல மனுஷர்கள் மூலியமாய் இயேசுவை அவன் சந்தித்து கொண்டே இருந்தான். எப்படியாகிலும் திசை திருப்ப வேண்டும் என்று பல தந்திரமான காரியத்தை அவன் செய்து கொண்டே இருந்தான். அதில் ஒரு காரியம்தான் இந்த பேதுருக்குள்ளா இருந்து சாத்தான் அவரோடு கூட பேசின காரியம். ஏன்னா அவருக்கு தெரியும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த குருட்டிலேயே மனுஷனை நாம் நடத்த வேண்டும், இவர் ஜெயிக்கவே கூடாது என்ற பல தந்திரமான காரியத்தை இயேசுக்கு விரோதமாய் அவன் எழுப்பினாலும் இயேசு சகலத்தையும் ஜெயித்தார். அதுதான் அவர் வெற்றி சிறந்ததுனால தான் வானமும் பூமியும் முடங்கத்தக்க நாமத்தை இன்னைக்கு இயேசுவின் நாமம் பெற்றிருக்கிறது. அந்த நாமத்தை கேட்டாலே சாத்தான் நடுநடுங்கிறது. இயேசு என்ற நாமத்தை கேட்டாலே பாதாளம்
அதறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை ஏன் பெற்றாரானால் அவர் பூரணமாய் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். இன்னைக்கு நாமும் பூரணமாய் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நாம் பழகி கொள்ளும் போது நிச்சயமாய் அவர் மூலியமாய் செய்த காரியங்களை நம்ம மூலியமாக கூட தேவன் செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஏன்னா இயேசு சொன்னது நீங்கள் நினைவு கூறணும், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்பதை இயேசு குறிப்பிட்டிருக்கிறதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அப்படியானால் தேவன் தான் மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்று விரும்பவில்லை. தன்னை நம்புகிற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட காரியங்களை இயேசுவின் நாமத்தில் செய்வார்கள் என்பதுதான் வேதத்தில் துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் சாத்தான் பலவிதத்தில் சோதித்துக் கொண்டிருக்கிறான். பலவிதமான சோதனைகள் நமக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுக்கு காரணம் ஆண்டவர் நமக்கு முன்பதாய் வைத்திருக்கிற அந்த நீதி உள்ள ஓட்டம், நேர்மை உள்ள ஓட்டம், நியாயம் உள்ள ஓட்டத்தை கெடுக்கும்படி சாத்தான் பல விதத்தில் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். உன் நித்திய வாழ்க்கையை இழந்து போகாதபடி இந்த சரீர வாழ்க்கையை பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள். சாத்தான் நடத்தி கொண்டே தான் இருப்பான், சோதித்து கொண்டே தான் இருப்பான், சூழ்நிலைகளை உனக்கு காண்பித்து கொண்டே தான் இருப்பான், அவன் நிறைய காரியத்தை உனக்கு முன்பதாய் கொண்டு வந்து கொண்டே தான் இருப்பான். ஆனால் நாம் ஜெயிப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை விலகி இருப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போதுதான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து விளங்க பண்ணி நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நம்ம குறைகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய குற்றங்களை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய மீறுதல்களை அவர் அறிந்திருக்கிறார், நம்ம துணிகரங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் மேற்கொண்டு வாழ்ந்து ஜெயம் எடுப்பதற்கு, அவரே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே நித்திய ஜீவன் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அந்த வாழ்க்கையின் மீது நாம் நோக்கமாக இருக்கும் போது தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை நாம் சரியாய் வாழ வேண்டும். அப்போ பலவிதமான போராட்டத்துக்குள்ளே நீங்கள் போயிருப்பீங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, உலகத்தில் பலவிதமான அழிவுகள் நம்ம காலத்தில் நடைபெற்று வருகிறது. எப்பவுமே இல்லாத மழையின் தாக்குதல் பல பட்டணத்தை அழித்திருக்கிறது. பலர் கூடாரங்கள் எழுந்திருக்கிறார்கள். பூகம்பங்கள் முன்னை பார்க்கலாம் அதிகமாய் நடந்து கொண்டே இருக்கிறது. யுத்தத்தின் செய்திகளையும் நாம் இங்கிருந்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த யுத்தத்தின் தாக்குதல் வருகிற நாட்களில் போக 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 இன்னும் அதிகரிக்கும் போதுதான் அதனுடைய தாக்கம் என்ன என்பதை நம்ம தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இடங்களிலே நம்மால் அவைகளை உணர முடியும். உணர்ந்து அதுக்கப்புறமா நீ புலம்புவதை பார்க்கலும் இப்பொழுதே கொஞ்சம் நல்லா போய்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலேயே தேவனை இணைந்து நீ வாழ ஆரம்பித்து விட்டால் வரப்போகிற காலங்கள் கொடிய காலமாய் இருந்தாலும், வரப்போகிற காலங்கள் உலகத்தையே பஞ்சத்துக்குள் நடத்தினாலும், வரப்போகிற காலத்திலே பல இடங்களிலே இந்த நியூக்ளியர் வெப்பன், அதாவது வெடித்து நிறைய ஜனங்கள் அது நிமித்தமாய் சேதமடைந்து அது நிமித்தமாய் வரப்போகிற தாக்குதல்கள் எல்லாம் உலகத்தை பாதித்தாலும், அதன் நடுவிலே நம்மை பாதுகாக்கிறவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதற்கு இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையால் தான் என் வசனத்துக்கு செவி கொடுத்து வசனத்தின்படியே வாழ உங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். இப்போது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்பட்டிருக்கிற யுத்தத்தை பாருங்க, அது இன்னும் தீவிரவித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த நாட்கள் ஒருவேளை நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த மாசம் பூர்வம் இருக்குது. ஜனவரி 20ஆம் தேதி தான் ட்ரம்ப் வந்து பதவியேற்க போகிறார். அந்த 50 நாட்கள் கிட்ட இல்லை 40 நாட்கள் கிட்ட இன்னும் வந்து ஜோ பைடனுடைய கரத்தில் தான் அந்த அரசாங்கம் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் அவர்கள் எடுக்கிற முடிவுகள், நேற்று இன்றைக்கெல்லாம் நடந்த சம்பவங்களை நீங்கள் பார்க்கும் போது பலவிதமான தாக்குதல்கள் வேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களும் அந்த இடத்துல அணுகுண்டுகளை பற்றி அவர்கள் பேசியிருக்கிறதையும் சமூக வலைத்தளங்களிலே நிறைய பேர் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறதையும் நியூஸில் பார்க்கிறதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படியானால் எந்த நேரத்தில் எந்த காரியம் நடந்தாலும் ஒன்று எக்கால சத்தத்தை கேட்கணும், இல்லை இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஜெயமாய் வாழ்ந்து நம்ம மரணம் நேரிட்டாலும் கிறிஸ்துவுக்குள் மரிப்போமானால் தான் நாம் முதலாவது எழுந்திருப்போம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனாய் மரிப்பதினால பிரயோஜனம் இல்லை. ஊழியக்காரர்கள் வந்து நம்மை அடக்கம் பண்ணினார்கள், அதனால பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை மனுஷர்களுக்கு செய்த உதவிகள்னால நம்முடைய மரணத்துக்கு திரளான ஜனங்கள் வந்து நம்மை பார்ப்பதற்கு கடைசி அஞ்சலி செலுத்துவதற்கு அவர்கள் கடந்து வரலாம். அதனால பார் எவ்வளோ ஜனங்கள் இவர் மரணத்துக்கு வந்தார்கள் என்று மனிதர்கள் அதை குறித்த பெருமையா பேசுவதனாலே நாம் பரலோக ராஜ்யம் குள்ள பிரவேசிக்க முடியாது. நம்ம நீதியாய் நேர்மையாய் உண்மையாய் வாழ்ந்தால்தான் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு
நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தையும் கிருபையையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நமக்கு நாட்கள் ரொம்ப இல்லை, குறைந்த நாட்கள் இருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகிறதாக ஆவியானவர் என்னை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒரு பக்கம் நிறைய பேர் அதை குறித்து பேசிக்கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் ஒருவர் பேசலாமா வேணாமான்னு சொல்லி பலர் குழம்பி இருக்கிற இந்த நாட்களிலே நான் ஏன் இதுக்காக தைரியமாக பேசுகிறேன்னா, ஆண்டவர் எனக்கு காண்பித்திருக்கிற அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. அந்த நிறைவேறி இருக்கிறதுனால இன்றைக்கு இது மீடியாவில் போகுது என்று தெரிந்தோம் தைரியமாக உங்களோடு கூட உட்கார்ந்து பேசுகிறேன். பயம் பொறுத்துறதுக்காகவோ எனக்கு தெரியும் என்பதை சொல்வதற்காகவோ அல்ல. நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும், தேவனோடு கூட நிற்க வேண்டும், தம்முடைய பிரசன்னத்தினால் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்து நம்ம நடப்போமானால் தான் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். நம்மை ரட்சித்துக் கொள்ளணும். கணவன் மனைவி இல்லை, ஒரு மனைவி என்னுடைய பிள்ளைகள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரணும். அவங்களுக்கு முன்ன ஒரு நீதி உள்ள வாழ்க்கை, அவங்களுக்கு முன்ன ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை, எல்லா தீமைக்கும் விலகி காக்கப்பட்டு தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போதுதான் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து விளங்க பண்ணுவார். இந்த குடும்பத்தை தாண்டி நம்மோடு கூட இணைந்திருக்கிற ஏராளமான குடும்ப பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், அவங்க குடும்பங்கள் இருக்கிறது, உற்றார் உறவினர்கள் இருக்கிறாங்க, நம்மை சுற்றி நம்மை தெரிந்த ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மீட்புக்குள் வருவதற்கு நாம் பிரியாசப்பட வேண்டும். மீட்பின் திட்டத்துக்குள் வருவதற்கு பிரியாசப்படும் போதுதான் அவங்க அதுக்கு ஒப்பு கொடுத்து அவங்க தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அவர்களும் மீட்கப்படுவார்கள். அப்படி இல்லையானால் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, தேவ திட்டத்தை நிறைவேற்றலைன்னா உங்கள் நிலைமை பரிதாபத்துக்குள் சிக்கிக்கொள்ளும். நீங்கள் 7 வருஷம் கல்யாணம் வீட்டுக்குள்ளவும் வர முடியாது, 1000 வருஷம் அரசாட்சிக்குள்ளவும் வர முடியாது, அதுக்கு பிறகு நித்தியத்துக்குள்ளே வர முடியாது. ஒருவேளை எக்கால சத்தம் கேட்டு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் கைவிடப்பட்டு இருந்து ஒருவேளை அன்னைக்கு நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு இரத்த சாட்சியாக மரித்து வருவீர்கள் என்னால் ஒரு வேளை வரலாம். ஆனால் எக்கால சத்தத்தில் தேவனோடு கூட அந்த இடத்துக்குள்ளே வர முடியாது. அந்த இடத்துக்குள்ளே வரணும், இல்லை அதுக்குள்ளே மரணம் நேரிடுமானால் பரதேசிக்கு கடந்து போகிறோன்னா ஒரே ஒரு வழி, இயேசுவை பின்பற்றணும். இயேசுவை பின்பற்றணும் என்றால் அவர் போதித்திருக்கிற போதனைகளை கை கொண்டு நடக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படியே வாழும்போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பாருங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக வாசிக்க போகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை நான் வாசித்து மீண்டும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். From that time Jesus began to show to his disciples that he must go to Jerusalem and suffer many things from the elders and the chief priests and the scribes, and be killed and be raised the third day. Then Peter took him aside and began to rebuke him, saying, Far be it from you, Lord, this shall not happen to you. But he turned and said to Peter, Get behind me, Satan. You are an offense to me, for you are not mindful of the things of God, but the things of men என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா உணர்ந்து கொள்ளுங்க, தேவனோடு வாழுங்க, அவரோடு கூட இணைக்கப்படுங்க. கர்த்தர் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுவார். பரிசுத்தமாக வாழ்ந்தார். ஆரம்பத்திலிருந்து முடிவு வர இந்த உலக வாழ்க்கை, மாம்சத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை கடைசி வர, அவர் தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிற வர இயேசு பரிசுத்தம் உள்ளவராய் வாழ்ந்தார். பரிசுத்தமானவருக்கே இப்படிப்பட்ட சோதனைகளை அவன் கொண்டு வந்திருக்க முடியுமானால் நமக்கு எவ்விதமாய் அவன் கொண்டு வருவான் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களை ஒப்புக் கொடுங்கள், தீமையை விட்டு விலகுங்கள், நன்மையான பாதையில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். நீங்கள் இயேசுவோடு கூட இணைந்து நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சகலமும் உங்களை தேடி வரும். அதை நான் உணர்கிறேன். அதுதான் ஏற்கனவே சொன்னேன், 27 வருஷமாக தேவனை பின்பற்றுகிறேன். ஆனால் இந்த நாட்களில் அதிகமாய் தேவ சமூகத்துக்கும் தேவ சித்தத்துக்கும் அவர் சொல்லாமல் பூரணமாக, ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான், அவர் சொன்னாதான் எதையும் செய்வேன். ஆனால் இப்போ பூரணமாக அவர் சொன்னாதான் எதையும் செய்கிறது. அவர் சொல்லலைன்னா எதுவுமே செய்ய போகிறதில்ல. யார் எப்படின்னா பேசிக்கிட்டு போட்டோம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்வதற்கு கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அதனால் அந்த பலத்தோடு கூட அவருக்கு முன்னே உண்மையாக உத்தமமாக ஓடணுன்ற ஒரு முயற்சியை நான் கைப்பற்றியிருக்கிறேன். ஆண்டவர் பலன் தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் இருக்கிற இடத்துல கர்த்தர் தேவைகளை சந்தித்து கொண்டே வருகிறார். அவர் தொடர்ந்து வழி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இயேசுவை பின்பற்றுவோம். நாம் இந்த உலக வாழ்க்கை முடித்த உடனே
7 ஆண்டு கல்யாணமும் 1000 வருஷ அரசாட்சியமும் நித்தியமாக தேவனோடு கூட வாழுகிற ஒரு அனுபவத்துக்குள் கடந்து போவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே இந்த நிகழ்ச்சியின் கடைசிக்கு நாம் வந்திருக்கிறோம். நாம் ஜெபிக்க போகிறோம். மீதியா ஏராளமான நிறைய காரியங்கள் இருக்கு. தொடர்ந்து வரப்போகிற நாட்களில் உங்களோடு கூட அவைகளை பகிர்ந்து கொள்வோம். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி நீங்கள் ஆரம்பிக்க சொல்லி நாங்கள் ஆரம்பித்து ஒவ்வொரு முறையும் வசனத்தை இவர்களுக்கு விதைத்து கொண்டு வருகிறோம். இந்த வசனங்கள் நல்ல நிலத்தில் விழுந்து அது 100, 60, 30 கனி தந்து உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவீராக. எல்லா தீமைக்கும் விலகி காத்து நீர் வழிநடத்தும். ஆண்டவரை பரிசுத்தமாய் வாழ முயற்சி எடுக்கிற ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வர நீரே பாதுகாத்து, நீரே ஆசீர்வதித்து, நீரே வழிநடத்துங்க. இவர்கள் நிமித்தமாய் உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். அவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்கப்பா. நீதியான பாதையில் நடத்துங்கப்பா. சத்துருவின் எல்லா திட்டங்களுக்கும் விலகி காத்து மேன்மையான காரியங்களை செய்யுங்கப்பா. உங்க திருக்கரத்துல, உங்க திருப்பிரசனத்துல இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்துங்க. உங்க நாமமே மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் தாழ்த்தி தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்படுத்த, நீரே நடத்துங்க. மேன்மையான காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். இதை பார்க்குற நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களை பிரபலப்படுத்துறதுக்காக அல்ல, வசனத்தை அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும், வசனத்தின்படி வாழட்டும். நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அதனால் இதை பார்க்குறவங்க ஒருவேளை இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரணும்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி கொள்ளுங்கள். அப்போ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். இதை அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. அவர்களும் வசனத்தை அறிந்து கொள்ளட்டும். வசனத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது தேவன் தம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை இப்போது நான் உங்ககிட்ட விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.